இடிமுழக்கம் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்று 16ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து கொள்கின்றேன். இடிமுழக்கம் சேனலுக்கு தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை நல்குங்கள். இன்றைய செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்கிறேன். இன்றைய செய்திகளாக உங்களோடு இணைவது பிள்ளையான் வழக்கில் மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது 5 மனித கொலைகள் மேலும் புலனாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சு ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சி சந்திரகாந்தன் அதாவது பிள்ளையான் அவர்கள் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த வழக்கு மற்றும் பல மனித கொலைகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் என கூறப்படும் இருவர் எதிர்வரும் 30ஆம் தேதி ஜூன் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் பிள்ளையான் கடந்த ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சு ரவீந்திரநாத் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் மீது சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 முக்கிய மனித கொலைகள் சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் கண்டறியப்பட்டதாக சிஐடி தெரிவித்துள்ளது. அவற்றில் 2006ஆம் ஆண்டு கல்லடியில் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் கோரப்பட்ட பணத்தை வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம், கட்சிக்கு ஏற்பட்ட முரண்பாடுகளின் பின்னணியில் டிஎம்பிபி உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் மற்றும் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் உள்ளிட்டவைதான் இது குற்றத்திலே அடங்குவதாக கூறப்படுகின்றது. இந்த வழக்குடன் தொடர்பு உடையவர்களாக கூறப்படும் காத்தான்குடியை சேர்ந்த முகமது ஜிபான் மற்றும் முகமது ஜஹீத் ஆகியோரும் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மூவருக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் முன்னேற்றம் தொடர்பான விசேட அறிக்கை திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களால் பிள்ளையானை நேரில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வர முடியவில்லை என்று சிஐடி தெரிவித்ததை அடுத்து அவர் இணையவழி அதாவது ஜூம் மூலம் நீதிமன்ற நடவடிக்கைகளில் இணைக்கப்பட்டார். மேலும் வழக்குடன் தொடர்புடைய ஒருவரின் மரணம் மற்றும் மற்றொருவர் வெளிநாட்டில் இருப்பது குறித்த தகவல்களும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டன. வழக்கை பரிசீலித்த நீதவான் பிள்ளையான் உள்ளிட்ட மூவரையும் எதிர்வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதற்கிடையில் பிள்ளையானின் நெருங்கிய ஆதரவாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் மீது 7 மனித கொலைகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை 2022ஆம் ஆண்டு அக்கரைப்பற்று நீதிமன்ற ஆவண காப்பகத்திற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவத்துடனும் பிள்ளையான் தரப்பினருக்கு தொடர்பு இருப்பதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனுடன் தொடர்புபட்ட குற்றச்சாட்டுகளின் பேரிலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிள்ளையானை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதாக தகவல் வெளியானதை அடுத்து மட்டக்களப்பு நீதிமன்ற வளாகம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் விசேட அதிரடிப்படை மற்றும் காவல்துறை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. எல்லா குற்றங்களுமே இன்று ஒரு நாள் வெளியில் வரத்தான் போகின்றது. அந்த உண்மைகள் மறைக்க முடியாதவையாக இருக்கத்தான் செய்யும். அதே போன்றுதான் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மனித புதைகுழி தொடர்பான விசாரணைகளும் ஏதோ ஒரு வகையில் அந்த உண்மைகள் வெளிவரத்தான் போகின்றது. அதற்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்கத்தான் போகின்றது. உண்மையில் இந்த அரசின் காலத்தில் அவை நடந்தேற வேண்டும். நீதியான விசாரணைகளின் ஊடாக மக்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும். பிமல் கம்மின்பல உட்பட 6 பேருக்கு எதிராக விசாரணை நீதிமன்றத்துக்கு சிஐடி இவ்வாறு அறிவித்திருக்கிறது. பிமல் கம்மின்பல உட்பட 6 பேருக்கு எதிராக விசாரணை என்று நீதிமன்றத்திற்கு சிஐடி அறிவித்திருக்கிறது. எதற்காக என்றால் முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன் சௌதிய கம்மின்பல
மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ்தான் இவர்களுக்கான விசாரணை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் தலைவின் தடுப்பு காவல் தொடர்பாக தற்போதைய விசாரணைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையிலும் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையிலும் மின்னணு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் தொடர்பாகவே இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீர, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவன்ச, உதய காமின்புல, அசங்க நவரத்ன மற்றும் ஜுகீஸ்வர பண்டார, மஹிந்த பாத்ரன ஆகியோரால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளுக்கு எதிராக இந்த விசாரணை நடத்தப்படுவதாக அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதன்படி இந்த 6 நபர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இருப்பினும் சம்பந்தப்பட்ட நபர்களை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கு தற்போதைய அழைப்பாணை அனுப்ப வேண்டிய அவசியமில்லை என்று நீதவான் குறிப்பிட்டுள்ளார். மாறாக 2024ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு நீதித்துறை அதிகாரம் அல்லது நிறுவன சட்டம் எண் 8 கீழ் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதால் விசாரணைக்கு பிறகு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு முறைப்பாட்டை தாக்கல் செய்தால் போதுமானது என்றும் நீதிபதி இவ்வாறு அறிவித்திருக்கின்றார். உண்மையில் நீதிமன்றத்தை நாங்கள் ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது என்பது அது ஒரு முறையற்ற செயல் என்றே உண்மையில் கூற வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்ப்பை நாங்கள் நியாயமான விசாரணைகளை எதிர்பார்ப்பது இந்த நாட்டிலே நீதிமன்றம் ஒன்றுதான். அதை நாங்கள் எப்பொழுதும் நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நீதிமன்ற தீர்ப்பை நேசித்து அதற்கு பணிபவர்களாகவே தான் எப்பொழுதும் நாங்கள் இருக்க வேண்டும். தவறுகள் இருந்தால் நாங்கள் மேலும் ஒரு வழக்கை தொடர்ந்து அந்த தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொள்ளலாம். ஆனால் நீதிமன்றத்தை அவமதிப்பது என்பது ஒரு தேசத்தை நாங்கள் அவமதிப்பதற்கு சமனாக இருக்கும். எனவே நீதிமன்றங்கள், பாடசாலைகள், மருத்துவமனைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக முன்னுக்கு திகழ்பவை. அவைகளை எப்பொழுதும் எங்கள் நன்மதிப்புக்குள் வைத்திருக்க வேண்டிய தேவை எங்களுள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. தொடர்ந்து செய்தியாக புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கு தண்டனையை யாழ் மேல் நீதிமன்றம் உறுதி செய்திருக்கின்றது. புங்குடுதீவு மாணவி கொலை வழக்கில் உயர் நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பினை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு வாசித்து மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை உயர் நீதிமன்றத்தினால் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட இருவரையும் மேல் நீதிமன்றம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை விடுதலை செய்திருக்கின்றது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி பாடசாலைக்கு செல்லும் வேளையில் மாணவி கடத்தப்பட்டு கூட்டு பாலியல் அத்துமீறலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்குத்தான் நேற்று இந்த தண்டனையை உறுதி செய்திருக்கின்றது. அது தொடர்பிலான விசாரணைகளில் 7 பேரை குற்றவாளியாக கண்ட ட்ராயல் பார் தீர்ப்பாயம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. குறித்த தீர்ப்பினை எதிர்த்து 7 பேரும் உச்ச நீதிமன்றில் மேன்முறையீடு செய்ததை அடுத்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளில் 2 வரை உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்ததுடன் ஏனைய 5 மரண தண்டனையை உறுதி செய்திருக்கின்றது. விசாரணை காலத்திலேயே மரண தண்டனை கைதியொருவர் சிறையில் நோய்வாய்ப்பட்டு இறந்த நிலையில் ஏனைய 4 தண்டனையை யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் மீண்டும் உறுதி செய்வதற்காக யாழ்ப்பாணம் அழைத்து வந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி 4 ஒருவர் சிறையில் உயிரை மாய்த்து கொண்டார். அதனால் தீர்ப்பினை உறுதி செய்வதற்காக அன்றைய தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் திங்கட்கிழமை எடுத்துக்கொள்ளப்பட்ட போது 5 குற்றவாளிகளில் 2 தற்போது உயிருடன் இல்லாத நிலையில் ஏனைய 3 உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மேல் நீதிமன்றம் வாசித்து காட்டி உறுதி செய்தது. உச்ச நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட 2 மேல் நீதிமன்றம் விடுவித்திருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக கடற்படை அதிகாரியின் வாய்ப்பை தட்டிப்பறித்த மகிந்தவின் மகன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக ஒரு செய்தியை பார்க்கலாம்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளார் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கும் கிடைத்த வாய்ப்பிற்கு பதிலாக ஜோசித ராஜபக்ச பயிற்சிக்காக இங்கிலாந்துக்கு அழைத்து செல்லப்பட்ட விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், சில வேளை மீண்டும் இது நிகழலாம். ஜோசித ராஜபக்ச இலஞ்ச ஆணைக்குழுவினால் அழைக்கப்பட்டுள்ளார். அவர் பயிற்சி பெறுவதற்காக இங்கிலாந்து சென்ற விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளன. அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு வாய்ப்பு கிடைத்திருந்த போது ஜோசித ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்ற காரணத்தினால் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஒருவேளை விமல் வீரவன்சவும் கம்மின் பலவும் இதனை கூட ஒரு போர் வீர வேட்டை என்று அழைக்கலாம். ஆனால் இந்த நடவடிக்கை ஒரு போர் வீரனை வேட்டையாடுவதா இல்லையா என்பதை மக்களை தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்ததாக அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். சில விடயங்கள் அதிகாரங்கள் இவ்வாறு இருப்பதால் பல இழைகள் பாதிக்கப்படுவது உண்டு. அதுவும் என்று ஒரு நாள் வெளியில் வரத்தான் செய்யும், தவிர்க்க முடியாதவை. மேலும் ஒரு செய்தியாக உங்களோடு இணைத்துக் கொள்ளலாம். முகநூல் காதலால் இலங்கை யுவதி ஒருவர் 5 லட்சத்தை இழந்திருக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் அதிக நேரம் செலவிடும் பழக்கத்தை கொண்ட இலங்கை யுவதி ஒருவரை இலக்கு வைத்து இடம்பெற்றதாக கூறப்படும் ஆன்லைன் மோசடி சம்பவம் ஒன்று தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது. முகநூல் வழியாக குறித்த யுவதிக்கு சீனாவை சென்றதாக கூறப்படும் இளைஞர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் நட்பு குறுகிய காலத்திலேயே காதலாக மாறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. தன்னை காதலிப்பதாக கூறிய அந்த இளைஞன் விரைவில் இலங்கைக்கு வந்து திருமணம் செய்ய இருப்பதாகவும் அதற்காக சுமார் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் அந்த பொருட்கள் அடங்கிய பெட்டியின் புகைப்படங்கள், வீடியோக்கள் மற்றும் விமான டிக்கெட் நகல்கள் உள்ளிட்டவற்றையும் அவர் அனுப்பி நம்பிக்கை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. பின்னர் பரிசு பொருட்கள் அடங்கிய பெட்டியை இலங்கையில் சுங்கத்தில் விடுவிக்க 5 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் அந்த தொகையை தனது வங்கிக் கணக்கிற்கு அனுப்புமாறும் அவர் கேட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பரிசு பொருட்களின் மதிப்பு அதிகம் என்பதால் அந்த கோரிக்கையை நம்பிய யுவதியும் அவரது பெற்றோரும் தங்களிடம் இருந்த பணத்தையும் நகைகளை அடகு வைத்தும் சுமார் 5 லட்சம் ரூபாயை குறித்த வங்கி கணக்கிற்கு அனுப்பியிருக்கின்றார்கள். எனினும் பணம் அனுப்பப்பட்டதை அடுத்து அந்த சீன இளைஞனின் முகநூல் கணக்கு முடக்கப்பட்டதுடன் அவருடன் இருந்த அனைத்து தொடர்புகளும் திடீரென்று துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகுதான் தாம் மோசடிக்குள்ளாகியதை உணர்ந்திருக்கின்றார்கள். யுவதி மற்றும் அவரது குடும்பத்தினர் பெரும் அதிர்ச்சிக்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாகியிருக்கின்றார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இது ஒரு தொடர் சம்பவமாகவே இலங்கையில் நடைபெற்று வருகிறது. அதாவது ஆன்லைன் மோசடி மிகவும் புத்திசாலித்தனமாக அவர்கள் செயற்படுவதாக எண்ணியே இவர்களிடம் பேச்சை கொடுத்து அவர்களின் படத்தை வாங்கி அவர்களுடைய ஆள் அடையாள அட்டை புகைப்படத்தை வாங்குகிறார்கள், அவர்களுடைய அடையாள அட்டை நம்பரை வாங்குகிறார்கள். இவ்வாறு நம்பரை வாங்கிவிட்டு ஒரு பொதி அவர்களுக்காக தயார் செய்வதாக காட்டி அதன் மேலே அந்த புகைப்படத்தை பொறித்து இவர்களுடைய தொலைபேசிக்கு அனுப்பிவிடுகிறார்கள். உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கின்றது, இதோ பாருங்கள், இந்த பரிசை அனுப்புவதற்காக நீங்கள் எங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அதன் பின்னர் சிலர் விவரமானவர்கள் பேச்சை கொடுத்து அவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள், சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலைப்பாடு தான் இங்கே நடைபெற்றிருக்கிறது. மிக லாபகமாகவே அவர்கள் இந்த விடயத்தை சாதித்துக் கொள்கிறார்கள். உண்மையில் இந்த மக்கள் ஒரு விழிப்புடன் இருக்க வேண்டியவர்களாகவே இப்பொழுது இருக்கின்றார்கள். ஏனென்றால் அனைவரது கைகளிலுமே தொலைபேசி இருக்கின்றது. மிக சாதாரணமாகவே அவர்கள் இவர்களை ஏமாற்றி விடுகிறார்கள். அண்மையில் ஒரு சிறிய விடயம் நடைபெற்றது. ஒரு கணவரை பிரிந்திருக்கின்ற ஒரு பெண்மணிக்கு
தொலைபேசி ஊடாக ஒரு தகவலை அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த தகவலை பார்த்து அவர் தொலைபேசியூடாக பேசிய பொழுது அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, எங்களுக்கு தெரிகிறது, உங்களுக்கு நாங்கள் ஒரு உணவு பொதியொன்றை தர இருக்கின்றோம், எனவே நீங்கள் என்னுடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு 6000 ரூபாயை அனுப்புங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த பெண்மணி சாதாரணமாக உணவு சமைத்து விற்றுத்தான் தனது பிள்ளைகளை வளர்த்து வருகின்றார், கல்வியிலே கற்பித்து வருகின்றார். எனவே அந்த பெண்மணி தான் இருந்த கஷ்டத்திலே தனக்கு பொருட்கள் கிடைப்பதாக எண்ணி 6000 ரூபாவை வங்கியிலே வைப்பிலிட்டுவிட்டு பேக்குடன், அதாவது ஒரு பேக்குடன் அந்த பொருட்களை பெறுவதற்காக வங்கிக்கு முன்னால் காவல் நின்றிருக்கின்றார். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தொலைவிலே தான் அவருடைய வீடும் வங்கியும் இருந்திருக்கின்றது. அவர் அந்த வங்கியிலே பணத்தை வைப்பிலிட்டு விட்டு, அதாவது இந்த தொலைபேசியில் பேசியவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் வங்கியிலே பணத்தை வைப்பிலிட்டு விட்டு அங்கே காத்திருங்கள், நான் வந்து உங்களுக்கான பொருட்களை தருகிறேன் என்று. அதன் பிற்பாடு வங்கியில் பணத்தை வைப்பிலிட்டதன் பின்னர் அந்த போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு விட்டது. அதன் பின் அந்த பெண்மணி தொலைபேசி அழைப்பை எடுத்து பார்த்துவிட்டு மிகுந்த வேதனையுடன் அழுது கொண்டு வீடு சென்றிருக்கின்றார். அதன் பிற்பாடு நடந்த சம்பவங்கள் வேறு. அந்த பெண்மணிக்கு அதாவது பிரசரி ஒரு பக்க கைகால்கள் எல்லாம் இழுத்து இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார். இவ்வாறான சம்பவங்கள், அதாவது ஏழை மக்களையே இந்த காலத்திலே ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டங்கள் இருந்து கொண்டுதான் இப்பொழுதும் இருக்கின்றது. இவ்வாறு பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே நாங்கள் தான் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அருகிலே இருப்பவர்களிடம் விசாரியுங்கள். அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள், நீங்கள் பக்கத்திலே யாருக்கும் சொல்லாதீர்கள் என்று அந்த தொலைபேசி அழைப்பினூடாகவே சொல்லிவிடுவார்கள். எனவே இந்த விடயத்தில் நீங்கள் அறைகின்ற பொழுது அருகில் இருப்பவர்களிடம் விசாரித்து விட்டு செய்வது உங்களுக்கு பாதுகாப்பானது. நல்லது அன்பு சொந்தங்களே, இதுவரை இடிமுழக்கம் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அன்புடன் சக்திவேல். நன்றி, வணக்கம். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.